ஐயா இவ்வளவு தனியா அனுப்புனது தப்பா போச்சே. பயமா வேற இருக்கு. வயிற்றுல நெருப்பு கட்டின பிள்ளைல இருக்குது. இன்னத்தையும் உலகிலே தொலைச்சாலும் என்னமோ. போன் போடலான்னா போனையும் கொண்டு போகாம போயிட்டா. பாண்டிக்கு போன் போடலான்ட்டா தப்பாவே எடுத்துக்கூட கூடாது. பொண்ணை கூட்டிட்டு இருந்திருக்கோம், சும்மா அத்தை போன் போடுவான்ட்டு. என்னதான் செய்ய, இன்னும் காங்கலையே. ஐயோ, எதுவும் சொல்லி தொலைச்சிருப்பாளோ என்னமோ தெரியலையே. பழைய விடுனாலும் எம்பிட்டு பெருசா இருக்குது. நல்லா இழுத்து கட்டியிருக்காங்க அந்த காலத்திலே. அப்பா, இதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு அனுபவிக்கணும்னு கடவுளை எழுதியிருக்கானோ என்னமோ தெரியல. கடவுளே, எல்லாம் என் பிள்ளைக்கு தான் வந்து சேரணும். என் பிள்ளை நல்ல மனசோடி சம்மதிக்கணும். பா, உன்னை கும்பிட வந்த நேரம் தான் எங்களுக்கு இந்த சம்மந்தம் உரைச்சு, அதனால நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அதுக்கும் நீதான் உதவி புரியணும் கடவுளே. இம்பிட்டு சொத்தம் சுகத்தையும் விட்டுக்கிட்டு ஒண்ணு இல்லாதவனை கட்டி வைக்க முடியுமா? நம்ம மகளை நம்ம வீட்டுல ராணி மாதிரி வச்சிருந்தோம், இங்க மகாராணி மாதிரி வாழ போறா. கடவுளே, அவளுக்கு கொஞ்சோண்டு நல்ல மனசை மட்டும் கொடு. அவளுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க தெரியல. எங்க பணம் இருக்கு, எங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதாக அன்பா இருக்காங்கன்ட்டு. சும்மா பணம் இல்லாத இடத்துல போய் விழுந்துக்கிட்டு 5க்கும் 10க்கும் திண்டாட முடியுமா? நீதான் அவன் மனசை மாத்தி கொடுக்கணும். பயமா இருக்கு, ஏதோ சொன்னாலோ என்னமோ. அப்பா, இப்ப மாதிரி வந்து ஏன்டி இம்பிட்டு நேரம் போனாவது எடுத்துட்டு போக கூடாது? இல்லம்மா, பாண்டி நானும் பேசிக்கிட்டே கிடந்தமா, நேரம் போனதே தெரியலன்னு பாருங்களேன். ஏய் அப்பா, நானும் என்னமோ நினைச்சேன். ஏதோ பணக்காரன்னு சொல்லுவியே, ஏதோ இடம் பத்தம் சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா எம்பிட்டு இடம், வயக்காடு, தோட்டம், துறவு, புளிய மரம். எப்பா, சொல்லும் போதே எனக்கு தலையை சுத்திருச்சு. ஏமா, பூந்தோட்டம் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. பார்க்க கண்கோடி வேணும்னா பாரு, நீ தான் எல்லாம் மிஸ் பண்ணிட்ட போ. கொஞ்ச நாள் அம்மா போக்குலயே போயிட வேண்டியதான். பாண்டி வேற பாவமா இருக்காரு. அத்தாவர சொன்னார்ல, நல்ல பொண்ணா தேடி பார்த்து எடுத்து கொடுத்துட்டு வான்ட்டு. அத மாதிரி அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை நம்ம பார்த்து வச்சுட்டு தான் போகணும். அவர் மனசையும் மாத்திட்டு தான் போகணும். எப்படியும் ஒரு வாரம் இல்ல, 5 நாள் இங்க இருந்து அவருக்கு நல்ல பொண்ணா பார்த்து செட் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். இதான் நம்ம அவருக்கு பண்ற பெரிய பிராயச்சித்தம். என்னடி போயிட்டு வந்து நீயா தன்னதானே பேசிக்கிட்டு இருக்க? என்ன பாண்டியன்ல பேசினானா? நீ நல்ல பேசுனியா? எது வாங்கி சாப்பிட்டீங்களா? அம்மா, உன் பேச்ச ஏன்டா அப்பமா கேட்கலன்ட்டு இப்பதான் எனக்கு தோணுது. சே, அப்பவே கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கலாம்மா. இப்படிலாம் ஒரு வாழ்க்கை கிடைக்க கொடுத்துல வைக்கணும். ஆமா, எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குமா. பார்க்கவே இப்படி பச்சை பசைன்னு கண்கொள்ளா காட்சியா இருக்குது. எனக்கு வரவே மனசு இல்ல. பாண்டிதான் நீ வந்தே ஆகணும், கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வந்தாரு, சாப்பிட்டுட்டு போவோன்ட்டு. அம்மா, எனக்கு இங்க அங்கிட்ட ஒரு இடம் இருக்குது, அங்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வரட்டுமா? இப்பதான் சாப்பிட்டேன், அத்தை சாப்பாடு போட்டு தந்தாங்க. கூட ஒரு 4 நாள் கூட இருந்துட்டு போமாமா. கடவுளே, இப்பதானே உன்னை நினைச்சு கும்பிட்டேன், உன் காலில் விழுந்துட்டா. என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டியா? அப்பா, ரொம்ப நல்லதுப்பா. என் மகளுக்கு மனசை மாத்தி கொடுத்துட்ட. கடவுளே, உனக்கு வந்து பொங்க வைக்கப்பா. என்னமா பொண்ணி, நீயே பேசுற? அப்பா, எனக்கு தலை சுத்தமா இருக்கு. நீயே பொண்ணி பேசுறது? அப்பா, இப்பதான் என் மனசுல காலை வார்த்தை பயந்துகிட்டே இருந்தேன். கடவுள் நல்ல புத்தியை தான் உனக்கு கொடுத்துருக்காரு. இப்ப மாதிரி யோசிச்சியே. பாருமா, எம்பிட்டு வீடே பாரு, எம்பிட்டு பேசா இருக்கு. நீங்க வந்து வாழணுமா, நீங்க வந்து வாழணும். ஆமாம்மா, என்னமோ எனக்கு இம்பிட்டு நாளா தோணல. இன்னைக்குதான் கொஞ்சம் மனசு ஏதோ மாறினாப்புல இருக்கு. சரி, நீங்க சொல்றது சரிதானே. நான் நல்லா இருக்கணும் தானே நினைப்பிய, கெட்டு போன்ட்டு நினைக்க மாட்டேங்கல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா இங்க இருக்கிறதுக்கு. எனக்கு ஒரு 4 நாள் கூட நின்று போவோமே. சரிம்மா, சரி, கண்டிப்பா 4 நாள் என்ன 10 நாள் கூட இங்க இருப்போம். சரிம்மா, அதுக்கு என்ன, உன் மனசு மாறிடுச்சு, அதே எனக்கு போதும். சரிம்மா, நான் அப்படியே இந்த சந்தோஷத்தோடு இந்த ஊரை ஒருக்க கூட சுத்தி பார்த்துட்டு வர்றேன். என்னம்மா, 4 மணிக்குள்ள வந்துருவேன், தேடாதீங்க. அட, இந்த ஊர்ல உனக்கு எங்கிட்ட தெரியும்? நானும் வரேன், போடு. 2 பேரும் சேர்ந்தே சுத்தி பார்க்கலாமே. எனக்கும் ஆசையா தான் இருக்கு இந்த ஊரை பார்க்க. ஐயோ, காரியத்தை கெடுத்துருவாங்க போல இருக்க. இல்லம்மா, நானே அப்படி சுத்தி பார்த்துட்டு வரேனே. இந்த ஊர்ல எல்லாரும் நல்லா அன்பா பேசுறாங்கம்மா. எதுவும் தெரியலனா கூட கேட்டு நான் போயிடுவேன். கையில போன் கொண்டு போறேன். ஏதாச்சும் அப்படி உண்டுன்னா உங்களுக்கு போன் போடுறேன். என் பொண்ணுக்கு இவ்வளவு மாற்றமா? என்னால நம்பவே முடியல பொண்ணி. உங்க அப்பாட்ட சொன்னா அம்பட்டு சந்தோஷப்படுவாரு. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வேற துணியை மாத்திட்டு போறேன். இந்த பட்டுசலை கசாகசான்ட்டு இருக்குது. நம்ம மகளுக்குள்ள எம்பிட்டு மாற்றமா? கடவுளே, நீ மனசு வச்சனாலே என் மக மனசு மாறி இருக்கு. அப்பா, இந்த ஊர்ல நான் போகல, உனக்கு பொங்க வச்சு படைய போடுவேன். கடவுளே, என்ன சந்தோஷமா இருக்கு. இதை உங்க அப்பாட்ட சொன்னா என்ன ஆனந்தப்படுவாரு. என் மகதான் இங்க வாழ போறா. என் மகதான் இப்படி பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரி. இந்த புளிய மரத்துக்கு அடியில படுத்து விட்டத்தை பார்க்கவே எம்பிட்டு சுகமா இருக்கு. அப்பா, சில்லுன்னு காத்து வீசுற. அட, இவனை நம்ம ஊரெல்லாம் தேடிட்டு வந்தா இவன் இங்கிட்டு படுத்து கிடக்கா. ஐயோ, இவன்ட்ட என்னன்னு பேச? நேரடியா பேசினா எதுவும் பாண்டிட்டு போய் பச்சை வச்சிருவான். எப்படி பேச? ஏதாவது துட்டு தரேன் அப்படின்ட்டு பேசுவோம். அப்பதான் எதுவும் சொல்ல மாட்டான். அவனை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. பாண்டி இருக்கானே, சரியான கிறுக்கேன். நேற்று ஒரு நேரம் புகழ்ந்ததுக்கு 1000 ரூபாய் துட்டு கொடுத்துருக்கான். அட,
இது கூட நல்ல கண்டென்ட்டா இருக்குதே. நமக்கு ஏதாவது மொபைல் இருக்க, வீடியோ எடுத்துருவோம். இத வச்சு கேட்டா கண்டிப்பா சொல்லுவான். சத்தம் கொடுக்காம கொஞ்ச நேரம் நிப்போம். சரியா கிறுக்கு பயலா இருப்பான் போல. நேற்று சும்மாதான் சொன்னோம், அந்த பிள்ளை உனக்கு சோடி நான் சோடி அப்படின்ட்டு 1000 துட்டு தந்துட்டேனே. நீ அந்த பிள்ளை ஒரு 10 நாள் இருந்துன்னு டெய்லி 1000 வச்சு 10,000 எண்ணிடலாம் சோழையா. கள்ளப்பாய கஞ்சப்பாய ஒரு 100 ரூபா துட்டு கடை தர மாட்டான். காய்ச்சல்னா கூட இப்ப பாரு, ஒரு பிள்ளைய சோடி சேர்த்து பேசணும்னு 1000 துட்டு தரான். எப்படி இருக்குது? அப்படிதான் நல்லா பேசு. அப்பா எப்படி உண்டு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு நினைச்சேன். சரியான கண்டென்ட் கிடைச்சிருக்குது. இருக்கேன் கறி சட்டி மண்டையன், அவனுக்கு ஏத்த பிள்ளையா அது. அந்த பிள்ளை கலர் என்ன, இவனுக்கு கலர் என்ன? இவன் மண்டையை பார்த்தாலே அந்த பிள்ளை அடிச்சு பிறண்டு ஓடிரும். இவனுக்கு அந்த பிள்ளை கேக்குதான். மூஞ்ச பாக்கல மூஞ்ச. என்னமோ பணம் காசு இருக்கிறதுனால அவன் பெருத்தாலேயே அலைய வேண்டியதா இருக்கு. நான் ஆட்டம் இல்லாட்டா இவனையெல்லாம் யாரு பார்க்க போறா? கரு வந்து இல்ல வீட்டுக்கு போனா நல்லா பேசுவான். இந்த பிள்ளை வந்ததுல இருந்து வீட்டுக்கெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டான். இப்படிதான் பழகி இருப்போம். ஒரு பிள்ளை வந்தானா ஆளே மறந்துட்டான் பாரு. சரி நமக்கு தேவை துட்டு. அந்த பிள்ளையும் அழகாத்தான் இருக்கு. அவனுக்கு தலையெழுத்து அந்த பிள்ளை அமையணும்ட்டு என்ன செய்ய? கடவுளு யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருப்பான். அதுபடிதான் நடக்கும். இவன் ஆசைப்பட்டுலாம் நடந்துட போகுது. வரே வா சூப்பர் அண்ணா. அப்படிதான் இன்னும் கொஞ்சம் கூட சவுண்டா பேசுங்க, கேட்க மாட்டேக்கு. அண்ணி நீங்க எப்ப வந்தீங்க? இந்த கரிசட்டி மண்டையன் இவனுக்கு அமைற பொண்ணா அப்படின்னு தொடங்கினீங்களானா அப்பவே வந்துட்டேன். அது வேற ஒருத்தவங்க பேசுன நீ. ஆமா என்ன படமா பிடிக்கல? ஆமா நீங்க பேசுனது எல்லாம் ரெக்கார்ட்லாம் இருக்கு, பாக்குறீங்களா? கரு வந்து பய வீட்டுக்கு போனா நல்லா பேசுவான். அந்த புள்ள வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே ஏத்த மாட்டேக்கா. எப்படின்னு நல்ல படம் பிடிச்சிருக்கனா உங்களை? நீங்க கொஞ்சம் என்ன பார்த்த மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் கிளியரா இருந்திருக்கும். சரி உங்க முகம்லாம் அழகா தெரியுதுல்ல, நீங்க தானே? நானே தான் தங்கச்சி. எதுக்கு இப்படி எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? யூடியூப்ல எதுவும் போடுறதுக்கா? சேச்சே அந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அண்ணே எனக்கு பாண்டியோட குடும்பத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது உங்கள்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். அதான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் சொல்றீங்களா? அதான் நேரடியாவே கேட்டா சொல்லியிருப்பேன். இப்படி படம் முடிச்சுதான் பயன் காட்டணும்னு இருக்கு. ஏமா தங்கச்சி உனக்கு என்ன தெரியணும் கேளு. தயவு செஞ்சு வீடியோ மாத்திரம் அழிச்சு இந்த பாண்டியன் போட்டு கொடுத்துறாத. அப்போ நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அண்ணே பாண்டிக்கு அத்தை மாமா, அத்தை பொண்ணு மாமா பையன் அந்த மாதிரி ரிலேட்டிவ் யாரும் இல்லையா? அவங்க குடும்பம் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க அவங்க அம்மா. அது இல்லாம ஒரு அண்ணன் மட்டும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ணன் ஒய்ஃப் பார்த்தேன். மற்றபடி ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எங்க இருக்காங்க? இதே ஊர் தானா? சரிம்மா அதெல்லாம் நான் சொல்லுவேன். முதல்ல போன கொஞ்சம் தள்ளி வைக்க பயமா இருக்கு. எங்க யாரு போன வச்சு வீடியோ எடுக்கன்ட்டே தெரியல. பாண்டியனு குடும்பம் பெரிய குடும்பம் தான். அவங்களுக்கு 2 அத்தை 2 மாமா. அதாவது அவங்க அப்பா இருக்காருல்ல, அவங்க அப்பாக்கு தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, ஒருத்தங்க இதே ஊர்ல தான் இருக்காங்க. என்ன கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சரிங்கண்ணே. 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? 2மே பொட்ட பிள்ளைங்க தான். மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்குது. இளைய பிள்ளை படிச்சு முடிக்க போறாளான்ட்டு தெரியல. படிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியலமா. ஒருத்தங்க இறந்துட்டான்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குதா? இல்லம்மா, மூத்தவங்க எப்ப இறந்தாங்க அது இதுன்ட்டுலாம் எனக்கு தெரியல. இளையவங்க இருக்காங்க, அவங்களுக்கு 2 பிள்ளை. மூத்த பிள்ளைய கல்யாணம் முடிஞ்சிருச்சு, 2வது ஒரு பொட்ட பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரிண்ணே, அப்ப எனக்கு ஒரு உதவி பண்ணீங்க. நீங்க அவங்க வீடு எங்க இருக்கு, அந்த பிள்ளைய பாக்கலாமா, அந்த பிள்ளைக்கு பேர் என்ன ஏது அப்படின்ட்டு எல்லா விவரமும் எனக்கு நாளைக்கு இன்னைக்கு உள்ள சேகரிச்சு நாளைக்கு காலையில கூட சொல்லுவீங்க. நீங்க சேகரிக்க விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம 2 பேருக்கு தான் இருக்கணும். பாண்டிட்டுலாம் சொல்லக்கூடாது. பாண்டிக்கு தெரிஞ்சா இந்த மொபைல்ல இருக்கிற வீடியோ அப்படியே பப்ளிக் ஆயிரும். அதையும் சொல்லிட்டேன். கேக்கன்ட்டு தப்பா எடுத்துக்காதம்மா. அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குனே, சொல்றத மட்டும் செய்யுங்க. அவங்க வீடு எங்க இருக்கு, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு எப்படி என்ன ஏதுன்ட்டு எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். இன்னைக்குள்ள நீங்க எடுத்துருங்க. நாளைக்கு காலையில 9-10 மணிக்குள்ள எனக்கு இந்த நியூஸ் வந்துடணும். போன் போட்டாலும் சரி,
இல்ல இல்ல போன்ல வேண்டாம், நேர்லயே வந்து சொல்லுங்க. நாளைக்கு 10 மணிக்கு இதே இடத்துக்கு நான் வருவேன், நீங்க கண்டிப்பா சொல்லணும். சரியா? ஏதாவது குளறுபடி பண்ணீங்க அதுக்கப்புறம் தெரியும் என்னைய பத்தி. இல்லம்மா இல்ல, எந்த குளறுபடியும் ஆகாது. நாளைக்கு இதே டயத்துக்கு நான் வந்துடுறேன். ஆனா அண்ணன் கூட வேலை இருந்தா போயிருவானே. எனக்கு தெரியாது, நான் அப்ப வேணா உங்களுக்காக வேணா 9 மணி போலவே நான் வந்துடுறேன். சரியா? எனக்கு கேட்டு கண்டிப்பா விவரம் சொல்லுதீங்க, பாத்துடுங்க. அந்த இளைய பிள்ளை எப்படி நல்லா குணந்தானா? அது என்னமோ எனக்கு தெரியல, பேச மாட்டாங்க. முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேச்சு இல்லைன்ட்டு தான் சொன்னாங்க. மத்தபடி எனக்கு தெரியலம்மா. நான் வேணா விவரம் கேட்டு சொல்லுவேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ அழிச்சிரு. சரிங்கண்ணே, நாளைக்கு நீங்க கேட்டு சொல்லுங்க, அப்புறம் நான் கண்டிப்பா அழிச்சிருந்தேன். சரியா? சரி, நாளைக்கு பார்க்கலாம்.